வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மாஸ் ஜாத்ரா. ரவிதேஜா அவங்களுடைய 75th பிலிம். இந்த படத்தின் வழியா டைலாக் ரைட்டர் பானு போகவரப்பு டைரக்டரா அறிமுகமாகிறாரு. இந்த படத்துல ரவிதேஜா அவங்களோட சேர்ந்து ராஜேந்திர பிரசாத், ஸ்ரீலீலா, சமுத்திரகனி, அஜய் கோஷ், ஹைபராதி, நவீன் சந்திரா உட்பட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பேசணும் அப்படின்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஆர்பிஎஃப். அந்த ஆர்பிஎஃப்ல சப் இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்கறவர் தான் ரவிதேஜா அவர்கள். அங்க சிட்டில ஒரு ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கும் லோக்கல் பொலிட்டீஷியனுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில டிரான்ஸ்பர் ஆர்டர் வருது. டிரான்ஸ்பர் ஆயிட்டு வர்ற இடம் வந்து அடவி வரம் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி ஏரியா. ஏஜென்சி ஏரியானா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட், அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அதுல வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்கிறாரு. ஆனா அவர் சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள இவருக்கு தலையிட முடியாது. ஏன்னா லோக்கல் போலீஸ், ஸ்டேட் போலீஸோடைய கண்ட்ரோல் இருக்கு. நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்க்கும் இவருக்கும் உரசல் ஏற்படுது. ஒரு பக்கம் வனத்துறைக்கும் இவருக்கும் ஒரு உரசல் ஏற்படுது. நவீன் சந்திரா வந்து அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை வந்து பயமுறுத்தி அதிக போதை தரக்கூடிய ஷீலாவதி அப்படிங்கிற ஒரு கஞ்சா செடிகளை வளைய வச்சு அதை வந்து பார்சல் பண்ணி நார்த் இந்தியாவுக்கு ஸ்மக்கிள் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அவருக்கும் ரவிதேஜாக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எங்க போய் முடிஞ்சது, ஸ்ரீலீலா அவங்களுடைய அக்கா கடத்தப்பட்டிருக்காங்க, அவங்களை மீட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதமுள்ள கதை. இந்த காஸ்டிங் பத்தி பேசணும் அப்படின்னா, ரவிதேஜா அவர்கள் வந்து விக்ரமாக்குடு தமிழ்ல வந்து சிறுத்தை படம் கார்த்தி சார் ரீமேக் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துக்கு பிறகு வந்து ரவிதேஜா அவர்கள் வந்து போலீஸ் உடை ஏற்று நடிச்சிருக்காரு. ரொம்ப பொருத்தமா இருக்கு அவருக்கு. அவர் வந்து அந்த மீசு முறுக்கிறதா இருக்கட்டும், நடந்த வர ஸ்டைலா இருக்கட்டும், லுக் எல்லாமே சூப்பரா இருக்கு. அது ரவிதேஜா அவர்கள் வந்து ரஜினிகாந்த் சார் மாதிரி தான். அவர் நடிக்கக்கூடிய படங்கள்ல வந்து காமெடின்ஸ் இருந்தாலுமே கூட இவரே வந்து நிறைய டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், மாடுலேஷன் இருக்கட்டும், அவ்வளவு காமெடி பண்ணுவாரு, கலகலப்பா இருக்கும். கூடவே ராஜேந்திர பிரசாத் அவர்களும் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் இருக்கு அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே. ஹைபராதியும் நம்ம அஜய் கோஷ் அவர்களும் வந்து சில சீன்களை சிரிக்க வைக்கிறாங்க, நல்லா இருக்கு, ரசிக்கும்படியா தான் இருக்கு. விடிவி கணேஷ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. நமக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. ஆனா தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து கைத்தட்டி ரசிக்கிறாங்க. அவர் பேசினாவே அந்த குரலுக்காகவே அவரை வந்து ரசிக்கிறாங்க. சமுதிரக்கனியோட ஒரு ஆம்பளை காட்சிக்கு தான் கிடைச்சிருக்கும் போல இருக்கு. ஒரு படிக்கட்டு ஏறி வர்ற ஷாட்டு, ஒரு 4 போன் கட்டு, ஒரு 3 க்ளோஸ் அப் ஷாட்டு, ஒரு 3 சஜஷன் ஷாட்லயே அவருடைய போர்ஷன். ஏன் அந்த மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்து போதை தடுப்பு ஐபிஎஸ் ஆபீசரா இருக்காரு. ஆனா அந்த ரூமை தாண்டி அவர் வெளியே வர்ற மாதிரி ஒரு ஷாட் கூட கிடையாது. நவீன் சந்திரா ஒரு தமிழ் பையன் தான். தமிழ்ல வந்து பயணியப்பா கல்லூரி உட்பட பல படங்கள் நடிச்சிருக்காரு. தெலுங்குல வந்து நிறைய படங்கள் ஹீரோ பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து வில்லனா பண்ணியிருக்காரு. அவர் லுக் எல்லாமே சூப்பரா இருக்கு. டைலாக் டெலிவரி, ஆக்ஷன், நடிப்பு எல்லாமே வெளுத்து வாங்கியிருக்காரு. இந்த படத்துக்கு பிறகு அவர் வந்து நிறைய வந்து வில்லன் ரோல் எல்லாம் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கு அவரு. ரவிதேஜா கூட அவங்க மோதிர அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ஃபைட் மாஸ்டர் செம்மையா அமைச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு அந்த ஃபைட் எல்லாமே. சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங்கும் சூப்பரா இருக்கு. அந்த வந்து பீம் சிஸ்ரோலியா தான் மியூசிக் டைரக்டர். அவர் வந்து இந்த படத்துக்கு நிறைய மெனக்கட்டு பண்ணியிருக்காரு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கட்டத்துல வந்து அவர் தற்கொலை நிலைக்கு போறாரு. அப்போ வந்து ரவிதேஜா அவர்கள் தான் அவரை காப்பாத்தி கூட்டு வந்து அவருக்கு வந்து நிறைய பட வாய்ப்புகளை வாங்கி கொடுத்து தன்னுடைய படங்களுக்கும் வேலை பார்க்க வச்சு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதுக்காக இந்த படத்துல வந்து அவர் நிறைய மெனக்கட்டு இருக்காருன்னு சொல்லலாம். சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல அவருடைய ஆர்ஆர் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்ரீலீலா நான் அவங்கள வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா, சாய் பல்லவி மேடம் மாதிரி தான். நல்ல பெர்ஃபார்மர், நல்ல டான்சர். இந்த படத்துல வந்து ரவிதேஜா சார் கூட பண்ணக்கூடிய இந்த லவ் போர்ஷன்ஸ், ஒரு கலகலப்பான ராஜேந்திர பிரசாத் கூட அந்த காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. திடீர்னு வந்து இன்டர்வல் பிளாக் முன்னாடி காணாம போறாங்க. இன்டர்வல் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் திரும்ப அவங்க சீன் ஆரம்பிக்குது. வரும்போதெல்லாம் ஒரு சாங்ல வந்து டான்ஸ்ல வந்து அவங்க பின்னி பெடல்ல இருக்கிறாங்க. சூப்பர். இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய கேரக்டர் வந்து வலுவா அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. தென் வந்து காஸ்டிங் ஓகே, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே கூட ஓகே, அவங்க ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு. பானு பாகவரப்பு பத்தி தான் பேசணும். பொதுவா ஒரு ஹீரோ வந்து அவங்களோட 25வது, 50வது, 75வது, 100வது படத்தை பண்ணும்போது வந்து சீனியர் டைரக்டர்ஸ்க்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. இல்ல வந்து கரண்ட்ல வந்து யார் வந்து சக்சஸ்ஃபுல் டைரக்டர் இருக்குங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா ரவிதேஜா அவர்கள் வந்து ரிஸ்க் எடுத்து வந்து ஒரு டைரக்டரை வந்து டைரக்டரா ப்ரமோட் பண்ணியிருக்காரு. அதை வந்து பானு பாகவரப்பு வந்து சரியா பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அந்த பாடல் காட்சிகளை ஷூட் பண்ணும்போது டைரக்டர்ஸ் கொஞ்சம் ஓரமா போய் ரிலாக்ஸா உட்காந்துருவாங்க. டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க நல்லா கம்போஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் ரிலாக்ஸா இருப்பாங்க. இந்த படத்துல இவர் அப்படிதான் பண்ணியிருக்காரு போல. ரவிதேஜாவுடைய ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு சின்னதா ஒரு கதை பண்ணி மியூசிக்கும் ஃபைட்டும் வந்து சூப்பரா கொடுத்துட்டா படம் ஹிட் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையில தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா பண்ணிட்டு செகண்ட் ஹாப்ல வந்து வலுவான சீன்ஸ் இல்லாம நல்ல திரைக்கதை இல்லாம போட்டு விட்டாரு. அதை மட்டும் அவர் சரியா பண்ணியிருந்தா 90 கோடி ரூபாய் பட்ஜெட்ல சித்தாரா என்டர்டைன்மெண்ட் பண்ண படம் வந்து கண்டிப்பா ப்ரொடியூசருக்கும் வந்து இதெல்லாம் கட்டியிருக்கும்.
ரவிதேஜா அவர்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கும், ரவிதேஜா ஃபேன்ஸுக்கும் வந்து கொண்டாடுற மாதிரி இருந்திருக்கும். இந்த மூணுமே அவர் வந்து சரியா பண்ணல. கண்டிப்பா வந்து பெரிய டிசப்பாயிண்ட் பண்ணிருக்குன்னு தான் இந்த படம் நான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.